சந்ததியாக 64 நிர்வாகியாக 64 80 வயசு 80 வயசு ஆகும்போது சூழ்நிலை என்பது அச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொமோஷன் வந்து அந்த நேரத்துல திருவாய் அம்பாடின்னு வந்து சைக்கிளை மிச்சிக்கிட்டு தெரு தெருவா போய் அந்த துணிகளை வித்துட்டு எப்போ 80ல நான் கிளம்பப்பட்டு 15 ஆண்டுகள் கழித்து ப்ரொமோஷன் வாங்கி அசிஸ்டன்ட் ஆன போது திருவாய் அம்பானின்னு வந்து துண்டு துணிகளை தூக்கி கொண்டு தெரு தெருவா சுத்தி அவருடைய பிள்ளை அம்பானி முகேஷ் அம்பானி மும்பை ஜூஹு கடற்கரையில ஒரு வீடு கட்டியிருக்கிறான். ஒரு வீடு காக்கைக்கு உண்டோ ஒரு கூடு, புலிக்கும் உண்டோ ஒரு கூடு, உங்களுக்கு வேண்டாமா ஒரு வீடு, நமக்கும் வேண்டாம் வேண்டாம் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துக்கணுமா. திருவாய் அம்பானியோட பையன் மும்பை ஜூஹு பீச்ல ஒரு வீடு கட்டி இருக்கிறான். 27 மாடி. ஒரே ஒரு குடும்பம் வாழ்வதற்கு ஒரு வீடு கடற்கரையில் 27 மாடி. மும்பை பெருநகரத்திலேயே அந்த டிரான்ஸ்போர்ட்டை தாண்டி வரதுக்கு அவர் தேவைப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய மொட்டை மாடியில நேரம் வந்து ஹெலிகாப்டர்லாம் கிடைக்கும். 27வது மாடி மொட்டை மாடி ஹெலிபேட். என்ன டிராபிக் அப்படி மும்பையினுடைய டிராபிக் ரொம்ப தாங்க முடியாத ஊழியர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனமான மின்சார வாரியத்தில் பணியாற்றியவர்கள், போக்குவரத்து துறையிலே பணியாற்றியவர்கள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணியாற்றியவர்கள், தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனில் பணியாற்றியவர்கள், இந்த துறைகளெல்லாம் பணியாற்றி ஓய்வு பெற்றவருடைய கோரிக்கைகளை முன்வைத்து, குறிப்பாக 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. நீண்டகால நிலுவைக் கோரிக்கைகளாக இவை இருக்கின்றன. தமிழக அரசு இந்த கோரிக்கைகளுடைய நியாயங்களை உணர்ந்து உடனடியாக நிறைவேற்ற முன்வர வேண்டும். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும். மாறாக இதே போக்கு நீடிக்கின்ற பட்சத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஓய்வூதியர்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமும், சட்டமன்ற தேர்தலில் இவர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்து, அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியன்.